ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். கடந்த ஒரு 10 வருஷங்களாகவே வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் அவங்களோட படம் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்துடும். ஆடியோ லான்ச்சுமே அவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்குமே கண்டிப்பாக நடத்திடுவாங்க. ஆனால் வாரிசு படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு சூசகமாக தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுமே நடத்த விடலை. லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்டுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி விமர்சிக்கிற மாதிரி எந்த ஒரு வசனமும் விஜய் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்து தான் அந்த சக்ஸஸ் மீட்டை நடத்தினாங்க. நம்ம விஜய் அவர்களுமே அரசியல் சம்மந்தப்பட்ட வசனங்களை பெருசாக எதுவும் பேசாமல் இந்த காக்கா கழுகு மானு முயல் அப்படின்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரை மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. இதனால ரஜினி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகி எங்காலே நீங்கள் கலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாமே விஜய் அவர்களை பற்றி நெகட்டிவாக டேக் போட ஆரம்பிச்சாங்க. சின்னதாக ஒரு எதிர்ப்பும் விஜய் அவர்கள் மேலே அந்த இடத்துல கிளம்புறதுனால கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை நம்ம விஜய் அவர்கள் எடுத்தார். ஆனால் விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவு ஆளுங்கட்சியை பார்த்தோ இல்லை ரஜினி ரசிகர்களை பார்த்தோ பயந்து எடுக்கல. அவருமே ஒரு ரஜினி ரசிகர் தான். அதனால சொந்த இனமே தனக்கு எதிராக திரும்பும்போது அந்த ஒரு சின்ன சங்கடத்தினால தான் விஜய் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் இப்போது ஜனநாயகன் படம் விஜய் அவர்களோட கடைசி படமாக இருக்கிறனால இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஆடியோ லான்ச் வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தளபதி விஜய் அவர்களும் சரி, எச் வினோத் அவர்களும் சரி ரொம்பவே உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் நடக்குமா? அப்படி நடந்தால் ஓகே. இன்கேஸ் ஆளுங்கட்சி தலையிட்டு இந்த ஆடியோ லான்ச் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் நடக்காத காரணம் திமுக தான் அப்படின்ட்டு பப்ளிக்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் திமுகவை லைட்டாக மிரட்டி விட்டுருக்காரு. இதனால் பல லட்சம் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் திமுக இலக்க நேரிடும். இதனால் டிஎம்கேவும் இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான பர்மிஷனும் அவங்க கொடுத்துருக்காங்களாம். ஆனால் இந்த ஆடியோ லான்ச் அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ நம்ம பார்க்க போகிறது இல்லை. வர அக்டோபர் மாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட மாநாடு ரேஞ்சுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த ஆடியோ லான்ச் நடத்த போகிறாங்களா. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக பல அரசியல் தலைவர்களும் ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் அவர்களும் வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இந்த ஒரு நியூஸ் மட்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தசாவதாரம் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அதிகம் பேசப்பட்ட ஆடியோ லான்ச்சாக இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சாக இருக்கும்.